அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நமது சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருபவர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு மற்ற நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்லவைகளை அனைவரும் தெரிந்து கொள்ளலாம். பெரும்பாலும் வீடு அப்படின்னு சொன்னாலே கோவில் அப்படிங்கிறது தான் பொருள். முன்னெல்லாம் வீட்டு நிலவாசலில் பார்த்தீங்க அப்படின்னா கோவில் போலவே கஜலக்ஷ்மி உருவமோ இல்லை நாமம், சங்கு, சக்கரம் இந்த மாதிரி அவங்கவங்க குலதெய்வத்துடைய அடையாளங்களை வைத்திருப்பார்கள். தலைவாசலுக்கு மேலே மரத்திலே செய்து வைத்திருப்பார்கள். இன்னும் சில பேர் வீட்டுக்குள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா சங்கு பதிச்சிருப்பாங்க. கீழே சங்கு அல்லது சோவி பதிச்சிருப்பாங்க. இது கோவில் போலத்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வீடு அப்படிங்கிறதே கோவில் மாதிரி தான். இவ்வளவு ஆற்றலுடைய கோவில், அதாவது வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருப்பதை நாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக முதல்ல பார்த்துடலாம். இப்போ நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும்போது அங்கே சில அறிகுறிகள் எல்லாம் தெரியும். அந்த இடத்துல ஒரு சக்தி நிலை உண்டாகிவிட்டது அப்படின்னா உங்களால் அந்த இடத்துக்கிட்ட போனதுமே ஒரு குளிர்மையை உணர முடியலாம். சில நேரங்களில் அதீத வெப்பத்தை உணர முடியலாம். ஏன்னா நம்ம குலதெய்வம் ரொம்ப சாந்த ஸ்வரூபமாக இருக்கிறாங்க. இஷ்ட தெய்வம் சாந்த ஸ்வரூபமான இறைவனாக இருக்கிறார். அப்படிங்கும்போது குளிர்மையை நம்மால் உணர முடியும். அதே நேரத்தில் கொஞ்சம் ஆக்ரோஷமான தெய்வமாக இருக்கும்போது கொஞ்சம் வெப்பத்தையும் நம்மால் உணர முடியும். இது எல்லாமே இறைவனின் இருப்பை உணர்த்துவது. பஞ்சபூதங்களிலே ஒரு பூதத்தின் அந்த ஆதிக்கம் அங்கு அதிகமாகிறது அப்படிங்கும்போது அதன் தன்மை அங்கு இருக்கத்தான் செய்யும். அதை யதார்த்தமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வீடு நல்ல மனமாக இருக்கும். மனமானா இப்போ வீட்டில் ஏதாச்சும் கண் திருஷ்டி கோளாறுகள் அல்லது தீய ஆற்றல்கள் இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி வாடை அடிக்கும். ஆனால் தெய்வாற்றல் நினைந்திருக்கிறது அப்படிங்கும்போது அது நம்மளால் சொல்ல முடியாத ஒரு உணர்வாக இருக்கும். நல்ல ஒரு மனம் வீசக்கூடிய இடமாக அது இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சாமி கும்பிடும் போது சில பேர்த்துக்கு அவங்களால உணர முடியும் ஏதேனும் ஒரு மனம், அது எந்த மனமாக வேண்டுமானாலும் இருக்கணும். இது அவரவர் அனுபவத்திலே ஏற்படக்கூடியது. ஒருத்தர் சொல்லும் போது அதை நம்மளால் வாங்கி கொள்ள முடியாது. அதை இல்லை, இது பொய் சொல்கிறார்கள் அல்லது இது கற்பனை, எப்படி வேணாலும் நம்ம நினைக்கலாம். ஆனால் அனுபவ ரீதியாக சிலரால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். தியானத்தில் இருக்கும் போதோ அல்லது இறைவனை வழிபடும் போதோ ஒரு நறுமணம், சில பேர்த்துக்கு விபூதியோட வாசனை வரும், சில பேர்த்துக்கு குங்கும வாசனை வரும், சில பேர்த்துக்கு சந்தன வாசனை அந்த இடத்துல வரும், சில இடத்துக்கு பூக்களின் மனமானது வரும். இதெல்லாம் அங்கே இருந்திருப்பதற்கான வாய்ப்பே இருக்காது. ஆனால் அந்த வாசனையை அவர்களால் உணர முடியும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது தெய்வாற்றலின் மிகுதியை தான் அந்த இடத்துல நமக்கு உணர்த்துவதாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு பூஜை அறையில் வைப்பாங்க இல்லையா? அந்த எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா அது என்ன சொல்கிறது, அழுகாமல் அப்படியே இருக்கும். ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். அது நம்ம எந்த ஆலயத்திலிருந்து எடுத்து வந்தோமோ அதனுடைய ஆற்றலும் சரி, இப்போ நீங்கள் வச்சிருக்க இடத்துடைய ஆற்றலும் சரி அதில் இருக்கிறனால அது அப்படியே புது பழம் போல் காட்சியளிக்கும். அந்த ஆற்றல் அங்கே அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா. இன்னும் சிறப்பாக பார்த்திங்கன்னா நம்ம கேட்டது கிடைக்குமா அப்படின்லாம் சில பேர் வழிபாடு செய்வாங்க. இன்னுமே சில பேர் மனதில் ஏதாவது கோரிக்கையை வைத்து கொண்டு இறைவனை வழிபடும் பொழுது அந்த பூக்கள் சரவென சரிந்து விழும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு கண்கோடி வேண்டும். என்ன தான் நம்ம மலர்கள் அங்கே அதிகமாக போட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அல்லது அது மலர்கின்ற நேரமாக இருந்தது அப்படின்ற மாதிரி என்ன சொன்னாலும் நான் அடியேன் கண்கூடாக கண்டதும் உண்மை. அந்த மாதிரி நம்ம ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது அந்த குழப்பத்தை தீர்க்கும் வகையிலே அந்த மலரானது நம்மை நோக்கி விழுவது கூட சில நேரங்களில் அதிசயமாக கூட நடக்கும். அதெல்லாம் அந்த இடத்திலே தெய்வத்தின் இருப்பை நமக்கு உணர்த்துவதாக இருக்கும். அதே வகையிலே நம் மனதில் ஏதாவது நினைத்திருந்த போதில் நம்ம என்ன ஏதுனே வெளியே சொல்லியிருக்க மாட்டோம். அருகாமையில் யாராவது ஒருத்தர் நீ நினச்சது இந்த விஷயம் தானே, போ நடக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களையெல்லாம் பார்த்துருக்க முடியும். ஒரு சிலருக்கு அந்த அனுபவம் உண்டு. அதெல்லாம் தெய்வத்தின் இருப்பை ரொம்ப ஆழமாக நமக்கு உணர்த்துபவையாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்மளால் ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியாக இருக்கும். எந்த சண்டை சச்சரவு பிறரை பற்றி பேசுகிறது, மன கஷ்டம், அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் அந்த மனதானது ரொம்பவே அமைதியாக
அந்த இடத்திலே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தடையில்லாமல் இறைவனை வழிபடக்கூடிய தன்மையானது கிடைத்திருக்கும். சிலரால் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போ திடீர்னு இறைவனை வழிபட முடியவில்லை, எனக்கு பெரிய தடங்கல்கள் வருகிறது, அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் சில பேர்த்துக்கு இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் சர்வசாதாரணமாக இறைவனை வழிபடக்கூடிய தன்மை, எங்காவது ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் நினைத்தவுடனே செல்லக்கூடிய அந்த பாக்கியம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ஒருவருக்கு கிடைக்கிறது அப்படிங்கும்போது அவர்களுடனே அந்த தெய்வாற்றல் குடிகொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், தான தர்மம் செய்யக்கூடிய ஆற்றலானது ஒருவரிடம் இருந்திருக்கும். நம்மகிட்ட பொண்ணு இல்லை, பொருள் இல்லை, இன்னும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லைன்னா கூட அந்த பெரிய மனசு இருக்கும். நம்ம செய்யணும் அப்படிங்கிற மனசு உண்டாகுது அப்படின்னாலே வீட்டில் தெய்வம் குடியிருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு அப்படின்லாம் சொல்லாதீங்க, மனசு இருக்கணும், அவ்வளோதான். அதை இறைவன் கொடுப்பார். நம்ம கொடுக்கணுன்ற மனசு உங்களுக்கு வந்துருச்சுன்னா கொடுக்க வேண்டிய பொருளை இறைவன் கொடுப்பார். அதனால் அது அவ்வளவு சாதாரணமாக எடை போட்டு விட வேண்டாம். எப்பொழுதுமே வீட்டில் அன்பு குடிக்கொண்டிருக்கிறது, இரக்கம் குடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கும் போதெல்லாம் அந்த இடத்துல யார் இருப்பதாக அர்த்தம் என்றால் இறைவன் இருப்பதாக அர்த்தம். நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு ஏதேனும் அனுபவம் ஏற்பட்டு இருக்கிறதா என்று பாருங்கள். இந்த பதிவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி.